அனைவருக்கும் வணக்கங்க. மாதா பிதா குரு தெய்வம். நான் டிஎஸ்ட் அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. இப்போ எப்படிப்பட்ட தானம் தந்தால் நல்லது அப்படின்னு விளக்கி சொல்கிறேங்க. முதல்ல பித்ரு சாபம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு சிலருக்கு. அதுக்கு ஒரு அசால்ட்டாக நம்ம சொன்னோம்னா கூட அப்படியா அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அது உண்மைதான். நானும் முதல்ல நம்பாமல் தான் இருந்தேன். அந்த ஜோதிட கலை கற்றுக்கிட்ட பிற்பாடு அது உண்மை நிலவரம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பித்ரு சாபம்னா என்ன, எந்த இடத்துல என்ன இருந்தால், இப்போ உயிர்காரகம் இல்லாவிட்டால் பொருள்காரகம் கிடைக்குங்க. ஒருத்தருக்கு மாறி மாறி வரும். பொருள்காரகம் இருந்தால் அப்பா இருக்க மாட்டார். இதெல்லாம் பித்ரு சாபங்களில் வர உண்டுங்க. இப்போ லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த படம் விலக்கி போட்டிருக்கேன், கடைசி வரைக்கும் அந்த பதிவை பாருங்கள். இப்போ லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் என்றால் அப்பா அரை பாவியே, அரை தோஷம், அரை பாவி பரிகாரம் பண்ணியே ஆகணும். அது அரை பரிகாரங்க. கொஞ்சம் பித்ரு தோஷத்துலேயே கொஞ்சம் சரி. 9ஆம் இடத்துல சூரியன்னா 9ஆம் இடம் தந்தை ஸ்தானங்க. சூரியன் நின்ட்டாருன்னா பித்ரு தோஷம் கண்டிப்பாக. முழுப்பாவிங்க. அரைப்பாவின்னா என்ன, முழுப்பாவினா இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ லக்னத்துக்கு 5இல் சூரியன் நின்றாவே பித்ரு தோஷம் உண்டு. அது அரைப்பாவி. 9ஆம் இடத்துல இருந்தால் தந்தையார் முழுப்பாவி ஆயிடுறார். பித்ரு தோஷம் உண்டுங்க. இதுக்கு பரிகாரமெல்லாம் என்னன்னு நான் சொல்கிறேங்க. சரி, இப்போ 9இல் சூரியன் இருந்தால் அதிகமான பித்ரு தோஷமுங்க. இதற்கு 6 குளம் உள்ள பகுதிகளில் மீன்களுக்கு பொறி போடலாம், சாதம் கொடுக்கலாம். சாதம் கூட போட்டால் மீன் சாப்பிடுங்க. உணவு தானியங்கள்லாம் போடலாம். அப்பா வயதினர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், குடை கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி தரலாம். ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி, வெய்யாளமாக தண்ணி பாட்டில், பழங்கள் வாங்கி தரலாம். ஏதாவது ஒன்று அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்யணுங்க. இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் ரொம்ப 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 விசேஷம். 3வது தலைமுறையினர் இப்படி இருந்ததுன்னா, இப்போ லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியன் என்றால் அரை பாவி, 9ஆம் இடத்துல தந்தையார் வீடு 9ஆம் வீடு, அங்கே நின்னா முழுப்பாவி. இதுக்கு உணவுப் பொருள்கள்லாம் அப்பா வயது கேட்டவங்க ஊனமுற்றவர்களுக்கு இதுக்கெல்லாம் செய்யலாம். 3வது தலைமுறையினர் தூக்கு கயிறு மாட்டி இறந்துருந்தாலோ அல்லது ஊசி மூலிமா தெரியாமல் ஊசி போட்டு இறந்துருந்தாங்களோ, மாற்றி மருந்து போட்டு போடுறாங்களோ அந்த மாதிரி இறந்துருந்தாலும், தண்ணீரில் போயிருந்தாலும், யாராவது தண்ணீரில் 3ஆம் தலைமுறையினர் அப்பாவுடைய அப்பா, அவங்க அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ யாரோ ஒருத்தர் தண்ணீர் மூலமாக உயிர் பிரிந்திருந்தால், சாபத்தினால ஒரு பெண் தற்கொலை செய்திருந்தா கூட இந்த மாதிரி பெட்டியில் சூரியன் உட்காருவார். எதில், லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல 9ஆம் இடம். இதை நம்ம செட்டப் பண்ணாமல் நாம் நல்லா இருக்கணும்னா அந்த சாபங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு தான் இதுக்கு இந்த மாதிரி பொரி, சாதம், உணவு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். சரி, 5ஆம் இடத்துல மாந்தி நின்னா, லக்னத்துக்கு 5இல் மாந்தி இருந்தால் குழந்தை இருக்காதுங்க. அவங்களுக்கு சாபத்தினாலே குழந்தை இருக்காது. இதுக்கு என்ன பண்ணலாம், குடை தானம் கொடுங்க, உணவு தானம் கொடுங்க, செருப்பு தானம் கொடுங்க, பசுமாடு தானம் கொடுங்க, தங்க தானம் கூட குடிக்கலாம். தாலிக்கு ஒரு கால் பவுனோ ஒரு பொட்டு தங்கமாவது கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாதான் பித்ரு சாபம் நிற்கணும். 5ஆம் இடத்தில் தீய கிரகங்கள் நின்னா, 5ஆம் இடத்துல தீப கிரகங்கள் யாதுங்க, செவ்வாயோ சூரியனோ அல்லது ராகு கேதுவோ, இந்த மாதிரி அந்த தீய கிரகம்னா மூதாதையர்கள் சாபம் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு உண்டுங்க. பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா பெண் பிள்ளைகளுக்கு மூதாதையர்கள் சொத்தை கொடுக்கணுங்க. தாயின் சொத்து அல்லது தந்தையின் சொத்து கொடுத்தாவே இந்த சாபம் நீங்கள் 5இல் மாந்தி நின்றால் குழந்தை கொடுத்து பாருங்கள், குழந்தை இருக்கும். பெண் பிள்ளைக்கு சொத்து எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு குழந்தை உடனே பிறக்கும். இந்த சாபங்களை இதான் நிவர்த்தனி. 5இல் மாந்தி நின்றால் குழந்தை இருக்காது. குடை தானம் கொடுங்க, உணவு தானம் கொடுங்க, செருப்பு தானம், பசுமாடு தானம், தங்க தானம், தாலிக்கு தங்கம் கொடுங்க. 5ஆம் இடத்துல தீய கிரகங்கள் இருந்தால், மூதாதையர் சொத்துக்கள் இருந்ததுன்னா பெண் பிள்ளைக்கு கொடுங்க. அது அப்பா சொத்தாக இருந்தாலும் அம்மா சொத்தாக இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா அந்த சாபம் நீங்குங்க. அதுக்கு அடுத்தது அமாவாசையில் அரச மரம் சிவனை நினைத்து 9 முறை வலம் வந்தாலும் 9 அரச இலையில் 9 நல்லெண்ணெய் தீபம் போட்டாலுமே
சனிக்கிழமை சனி ஓரையில் ஆலமரம் அரச மரத்தை வணங்கினாலுமே இந்த சிவாலயத்தில் போடுவது நல்லது. சிவாலயத்தில் போடலாம். ஆலமரம் அரச மரம் இருந்ததுன்னா சுற்றலாம். அரச மரம் ரொம்ப உகர்ந்தது. அரச இலை கிள்ளி வைக்கலாம். அரச இலையில் மாவிலையில் போடலாம். 9 நல்லெண்ணெய் தீபம் போட்டிங்கனாவே அந்த பித்திருகளுடைய சாபங்கள் நீங்குங்க. இப்படி பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் குழந்தையிலேயே இதை செய்யுங்க. என்ன கூட என்ன விலைக்கு வந்துடும்? 100 ரூபா போட்டால் கூட. உணவு தானம், செருப்பு தானம் கொடுங்க. 100 ரூபா போட்டால் செருப்பாச்சு. பசுமாடு தானம் கொடுங்க. இந்த தானமெல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டியது. உங்களுக்கு பித்ரு தோஷம் நீங்கி குழந்தை இது 5ல் மாந்தி இருந்தால் இதெல்லாம் செஞ்சிடணுங்க. 5ஆம் இடத்துல தீய கிரகம் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும். புரியுதுங்களா? 3ஆவது தலைமுறையில் வந்துங்க இந்த 9 லக்கணத்துக்கு 9ல் சூரியன் நின்னாலும் 5ல் கண்டிப்பாக 9ல் சூரியன் இருந்தால் அதிகமான பிதுர் தோஷம் உண்டுங்க. 6 குல பகுதியில் மீன்களுக்கு பொறி போடுங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன். 3ஆவது தலைமுறை தூக்கயிறு போட்டிருப்பாங்க, இல்லை தண்ணீர் மூலிமா உயிர் விட்டுருப்பாங்க, ஊசி மருந்து மூலிமா, இல்லைன்னா சாபத்தினால ஒரு பெண் தற்கொலை கூட செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுனாவே சொத்துக்கள் கொடுக்கணும். பெண் பிள்ளைக்கு சொத்து கொடுக்கணும். ஒரு பிள்ளை கொண்டு எங்காவது விட்டுட்டு வந்திருக்கலாம். அதுவே ஒரு பெரிய சாபங்க. பெண் பிள்ளை எங்காவது கொண்டு போய் பஸ்ஸை ஏற்றி கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுமே சாபம் தாங்க. அந்த பிள்ளை அனுதினமும் சாபம் விடுமா. அதனால் நீங்கள் பெண் பிள்ளைக்கு சொத்து கொடுக்குறேன்னு கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு அதை விட பல்மடங்கு உங்களுக்கு சொத்துக்களை தரும். புரியுதுங்களா? அதனால் சொத்து மூதாதையர்கள் சொத்து இருந்தால் கொடுத்துருங்க. பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது கொடுத்தீங்கன்னா ஆண் வாரிசுகள் நல்ல தலையுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அப்போ சனிக்கிழமை சனி ஓரையில் என்ன செய்யணும்? 6 to 7. சனிக்கிழமை 6 to 7, மதியம் 1 to 2. இரவு டைம் 8 to 9. யாரும் அரச மரத்தை சுற்றக்கூடாது. அதுக்கு அரச இலை வச்சு பறித்தாலோ பப்பாளி இலைகள் அனைத்துமே மகத்துவம் நிறைந்தது. துளசி இலை வைக்கலாம், வெற்றிலை வைக்கலாம், மாந்தலை வைக்கலாம், வேப்பலை வைக்கலாம். எந்த இலை வேணாலும் 9 தீபம் வெளிப்புறமாக எரியணும். மரத்தை பார்த்து எரியக்கூடாது. வெளிப்புறமாக தீபம் விட்டு 9 தீபம் விட்டு நவ கிரகங்களுக்கு தீபம் விட்டு 9 முறை வலம் வந்தாவே சாபங்கள் நீங்கும். இந்த கட்டப்பலனை இப்போ பார்க்கலாங்க. நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பித்ரு சாபங்கள் நீக்க தெளிவாக கொடுத்துருக்கேன். கிட்டவே வச்சு சொல்லித்தரேன் பாருங்க. எப்படிப்பட்ட தானம் தந்தால் நல்லது? பித்ரு சாபம்னா என்ன பாரு. உயிர்காரகம் இல்லாவிட்டால் பொருள்காரகம் கிடைக்குங்க. பொருள்காரகம் இருந்தால் அப்பா இருக்க மாட்டாருங்க. இந்த மாதிரி இது பாருங்கள். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் நிற்கிது. அரைப்பாவிங்க, பரிகாரம் செய்யுங்க. இப்போ பொருள்காரகம் நிறைய சொத்து இருந்ததுன்னா அப்பா இருக்க மாட்டாருங்க. 9ஆம் இடத்துல சூரியன், லக்கணத்துக்கு 9ல் சூரியன் நின்றால பிதுர் தோஷம், முழு தோஷங்க. 5ல் அரைப்பாவி, இதில் முழுப்பாவி. பாருங்கள், 9ல் சூரியன் இருந்தால் அதிகமான பித்ரு தோஷம். 6 குலம் உள்ள பகுதியில் மீன்களுக்கு பொரி, சாதம், உணவு தானியங்கள்லாம் போடலாங்க. அப்பா வயதினருக்கு காலில் விழுந்து வணங்கி உணவு உடை கொடுத்தா பித்ரு தோஷம் நிவர்த்தனையாங்க. ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் செய்தால் நீங்கள் உகர்ந்ததுங்க. 3ஆவது தலைமுறையில் தூக்கு கயிறு, ஊசி அல்லது தண்ணீர் மூலமாக உயிர் பிரிதல், சாபத்தினால் ஒரு பிரிதல், சாபத்தினால் ஒரு பெண்ணு தற்கொலை செய்து கொள்வதெல்லாம் நிகழ்ந்திருக்குங்க. 5ல் மாந்தி இருந்தால் குழந்தை இருக்காதுங்க. கண்டிப்பாக அதற்கு குடை தானம், உணவு தானம், செருப்பு தானம், பசுமாடு தானம், தங்க தானம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்குங்க. 5ல் தீய கிரகம் நின்னால் மூதாதையர்கள் சாபம் உண்டுங்க. மூதாதையர்களுடைய சாபம் உண்டு. பாருங்கள், பெண் பிள்ளைக்கு தாய் சொத்து, தந்தையின் சொத்து தந்தால் இந்த சாபம் நீங்குங்க. அமாவாசையில் அரச மரம் சிவனை 9 முறை வரலாங்க. 9 அரச இலையில் 9 நல்லெண்ணெய் தீபம் விட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் கூட வணங்கலாங்க. ஆனால் அரச மரத்துக்கு 9 எந்த இலையில் வேணாலும் வைங்கம்மா. அந்த அரச இலை தான் இல்லை, மா இலை வைக்கலாம், வெற்றிலை வைக்கலாம், மல்லிகை இலை கூட வைக்கலாம், செம்பருத்தி இலை வைக்கலாம். எந்த இலை உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த இலையில் வச்சு சனிக்கிழமை தீபம் போடுவது, அரச மரத்திற்கு தீபம் போடுவது நல்லது. சிவாலயத்தை சுற்றுங்க. இதுதாங்க இந்த சாபத்துக்கு இதுங்க. இதை பின்பற்றிட்டு வாங்க. இன்னும் எனக்கு தொடர்ச்சியாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பேன்.
யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ விரும்பலேன்னு நான் நினச்சிக்கிறதா என்னன்னு தெரியலைங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயத்தை. நன்றி, சுபங்க.